போலீஸ்காரனை போட்டு அடிச்சுட்டு வந்து நிக்கிறியடா? கோர்ட்டு கேஸ்னு வந்தா நம்ம குடும்பத்துக்கு தானே கௌரவ குறைச்சல். இந்த பாருக்கா, மாமன் போடுற சோத்து மேல சத்தியமா சொல்றேன், மாமன் மேல கை வச்ச அந்த போலீஸ்கார மட்டும் இல்ல, ஆண்டவனா இருந்தா கூட அடிப்பேன். மாமா புரியாம பேசாதீங்க. அப்பா மேல கைய வச்சதுக்கு சட்டப்படி அந்த இன்ஸ்பெக்டரையே கம்பி எண்ண வச்சிருக்கலாம். இப்ப நீங்க அவசரப்பட்டு அடிச்சதுனால தப்பு உங்க மேல ஆயிடுச்சுல. எப்பதான் இந்த முரட்டுத்தனத்தை விட போறீங்களோ தெரியல. அது கூட பிறந்தது. பாண்டித்துறை சாப்பிடறாப்புல இருக்கு. சாப்பிடறாப்புலதான் தெரியுது. ஏமா மலைச்சாமி தேவர் இல்லையா? டவுன் வரைக்கும் போயிருக்காரு வக்கீல பாக்க. சாயங்காலம் வந்துருவாரு. அந்த இன்ஸ்பெக்டர் உனக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கியிருக்கான். அவன் எங்க டிபார்ட்மெண்ட்லயே ரொம்ப மோசமானவன் தான், அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். இருந்தாலும் அவன் போலீஸ் உடுப்புல இருக்கும்போது நீ அவனை அடிச்ச பாரு, அதுதான் தப்பு. இந்த பாருங்க, உங்க இன்ஸ்பெக்டர் போலீஸ் பள்ளிக்கூடத்துல படிச்சதால பெரிய வீரன் நினைச்சிட்டு இருக்கான். நான் பிறந்ததுல இருந்தே வீரன். எனக்கு தெரியாதா உங்க பரம்பரையே வீரமாச்சே. இந்த பாருங்க, நீ ஒண்ணும் கவலைப்படாத. மாமன் வந்தா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன்னு சொல்லு. குட் மார்னிங் சார். எங்க இருந்து அவனை பிடிச்சிட்டு வந்த? லாகபதரையா? எஸ் சார். பாண்டித்துறை, இந்த ஆளுகிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. வா. பட்டணத்துல 1000 ரவுடிகளை பார்த்தவன்டா இந்த ருத்ரமூர்த்தி. ஆப்டர் ஆல் நீ ஒரு பட்டிக்காட்ட பைய என்கிட்டே மோதன உன்னை விட்டுருவனா? போலீஸ் அடி வாங்கினாத்தான் நான் யாருன்னு உனக்கு புரியும். என்னடா இந்த வாடா போடலாம் வச்சுக்காது. பட்டி கட்டணம் இழுச்சு வாங்கி நினைச்சியா? பார், உன் சட்டம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் சட்டம் என்னன்னு சொல்றேன். சண்டேல நான் முதல்ல கைய வச்சதுனாலதான் நீ உசுரோட தப்பிச்ச. நீ என் மேல கைய வச்சிருந்த மகனை சங்கு தார தப்பட்டை எல்லாம் சொல்லி பெல்ட் சுத்தம் என்ன பெரியாதா? சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மனசாட்சிக்கு தான் பயப்பட வேணாம். கவர்மெண்ட் கொடுக்கிற காக்கி சட்டைக்காவது பயப்படணும் இல்ல. பெல்ட் இடுப்புல கட்டுறதுக்கு பாண்டித்துறையை கூப்பிட்டு போறதுக்கு சட்டத்தோட வந்திருக்கேன். அதை கொடுங்க. கோர்ட் ஆர்டர். இதுக்கப்புறம் கோவம் எதுக்கு? செல்வராஜ். எஸ் சார். கையெழுத்து வாங்கிட்டு வந்தால ரிலீஸ் பண்ணு. ஓகே சார். பாண்டித்துறை, இந்த பைல்ல ஒரு சின்ன கையெழுத்து போடுறியா? முடியாதுனே. என்னப்பா முடியாதுங்கிற? பெரிய கையெழுத்த போட சொல்றேன். சின்ன கையெழுத்து தானே. முடியாதுனே. போடுற. முடியாது மாமா. என்னப்பா உங்க மாமா சொல்லி முடியாதுங்கிற? கையெழுத்து போடப்பா. நான் கை நாட்டுனேன். கை நாட்டா? எனக்கு கையெழுத்து மட்டும்தான் போட தெரியும். இங்கோட்டா, இதுல இத வச்சு அழுத்தா, அப்புறம் இங்க அழுத்துனா, அதுக்கப்புறம் இதுல தொடச்சுக்கோ. நீ போலாம். சுப்பையா, வண்டி எடு. முத்து, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம வீட்டு பொம்பளைங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கால் எடுத்து வைக்கலாமா? மாமா கௌரவம் என்ன வருது? இந்த பீப்பு பேச்சு கொஞ்சம் குறைச்சல் இல்ல. பாண்டித்துறைன்னு 6 எழுத்து, அதை எழுதுறதுக்கு வக்கு இல்லாம கேவலமா கை நாட்டு வச்சுங்க பாருங்க. அதுல போகாத கௌரவம் நான் இங்க வந்ததுல போயிருச்சாக்கும். நீங்க தான் எல்லாரும் கேவலப்படுத்துறீங்க தெரியுமா? கை நாட்டு கேஸுக்கு கௌரவம் என்ன? கௌரவம் மானத்தவங்களே. அடப்பாமே, உங்க அக்கா பொண்ணு ஒண்ணு அவ்வளவு கேவலமா பேசிட்டால பாண்டின? ஆமாப்பா. ஏன் பாண்டியன கையெழுத்து கூட போட தெரியாம இருக்கீங்களே? நீங்க பள்ளிக்கூடத்துக்கே போனது இல்லையா? டேய், எங்க மாமா மட்டும் பள்ளிக்கூடம் போக விட்டுருந்தாரு. நான் அம்புட்டு படிச்சு உங்க பள்ளிக்கூடத்துல டீச்சர் ஆயிருப்பேன்டா. அது இருக்கட்டும், என் பேர் எழுதி கூட. பேரு தானே? எழுதிடுறேன். அழகா எழுதணும். அண்ணா, உங்க பேரு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. பாண்டித்துறை. அடேங்கப்பா, இது டெல்லி வரைக்கும் பேசுண்டா. ஏண்டி, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரும்போது நீ அவங்கிட்ட என்னடி சொன்ன? சாப்பாட்டு வேலை தாண்டி அவன் வரலன்னா அவன் உண்மையிலே கோச்சு தான் போயிருக்கான். அப்படி எங்க போயிருப்பான்னு தெரியலையே. வந்தாச்சு, கூட்டு போய் நல்லா கொட்டு. அக்கா, தோ சரியான நேரத்துக்கு வந்துருச்சே. என்ன பாண்டி, சாப்பிடாம கூட எங்கப்பா போயிட்ட? அக்கா, சோறாக்கா முக்கியம். அதை சுட வச்சு அப்புறம் சாப்பிட்டுக்கலாக்கா. ஆனா மனுஷனுக்கு சூடு சொரணை இருக்கே, அதை ஆற போட முடியாதுக்கா. என்ன லொல்லு இருந்தா பாண்டித்துறை என்னோட பேரை எழுதி காட்ட முடியுமான்னு என்கிட்டயே சவால் விடுவோம் பொண்ணு. என்னவே அவ கிடக்குற அம்மிக்கல்லு. ஏண்டி, நாங்க என்ன ஊமைகளா எழுதி காட்டுறதுக்கு?
ஏன் வாய் நிறைய பாண்டித்துறைன்னு கூப்பிட்டா உங்க காதுல ஏறாதோ? டேய் தம்பி, உனக்கு பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணி வச்சிருக்கேன். நேரத்துக்கு சாப்பிடலன்னா வயிறு கட்டு போயிடும். நீ வாடா தம்பி. ஐயோ அக்கா, மானத்தை வாங்குறாளே அக்கா. சவாலுன்னு வந்துட்டா சாப்பாடு அக்கா முக்கியம். இந்த பாரு, நான் எவ்வளவு பெரிய ரோஷக்காரன் இப்போவாவது தெரிஞ்சுக்க, முடிஞ்சா படிச்சுக்க. யா! என்ன தம்பி இது கையில கரிய பூசிட்டு வந்து நிக்கிற? கரையிலக்கா என்னோட வெறி. என் பேரை எழுதி காட்ட முடியுமா கேட்டால அவ. இந்த மாதிரி பளிச்சுன்னு பாண்டித்துறைன்னு எழுதிருக்கேன். இந்த மாதிரி பாண்டித்துறை. அடேங்கப்பா, என் தம்பியோட அறிவே அறிவுதான். இது அழிக்காம அப்படியே வச்சிரு தம்பி. உங்க மாமா வந்ததுக்கு அப்புறம் காமிச்சேன்னா ரொம்ப பெருமைப்படுவாரு. அக்கா மாமா விடுக்கா, அவர் நம்மாலு. நான் ஊர்ல இருக்கிற சுப்பிரமணி, குப்புசாமி, ராமூர்த்தி எல்லாருக்கிட்டையும் காட்டிட்டு வந்துட்டேன். இத படிச்சு பார்த்துட்டு டேய் பாண்டித்துறை நீ எங்கேயோ போயிட்டடான்ட்டாங்க. என்ன முத்து மாமா? ஐயோ, இத வேற ஊர் முழுக்க போய் காமிச்சிட்டு வந்துட்டீங்களா? ஏண்டி, அவன் பேர் அவன் எழுதி காமிச்சதுல உனக்கு என்னடி போறாம? ஐயோ அப்படி இல்லம்மா, மாமா கையில என்ன எழுதிருக்கு தெரியுமா? என்ன எழுதிருக்கு? பாண்டித்துறைன்னு எழுதிருக்கு. இல்ல, நான் ஒரு முட்டாள் எழுதிருக்கேன். என்னது முட்டாளா? இப்ப எங்க போறீங்க? இதை எழுதி உங்களை அடிக்க போறேன். ஆவுன்னா அடிக்கிறத விட்டுட்டு இனிமேலாவது ஆனா அவனா படிக்க ஆரம்பிங்க. அப்பதான் உருப்பிடுவீங்க. இனிமே நான் எந்த பள்ளிக்கூடத்துல படிக்க போறேன்? அக்கா, இந்த பத்தியா என்ன தனியா விட்டுட்டு போற பத்தியா? மாமா ஏன் கவலைப்படுறீங்க? நான் உங்களுக்கு சொல்லி தரேன். மாமா நீங்க நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஆ எழுதுங்க. நல்லா இருக்க முத்து. படிக்கும் போது முத்து கித்துனெல்லாம் கூப்பிடக்கூடாது. மேடம் தான் கூப்பிடணும், புரியுதா? மேடம் நல்லா இருக்க. மேடம் நல்லா இருக்கா? பரவாயில்ல. இப்போ ஆ எழுதுங்க. ஆ. இந்த அதான் எழுத சொன்னேன். ஆக்கு கொம்பேங்க, கொம்பு போடுங்க. நீ முதல்ல அந்த கொம்பு போடு, அதுக்கப்புறம் தான் கொம்பு போடுவேன். இந்த கொம்பா தோ போட்டுட்டேன். இப்ப போடுங்க. இதுக்கெல்லாம் போய் அடிச்சுக்கிட்டு இது சரியா? என்ன அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இந்த பக்கம் திரும்புங்க. எந்திரிங்க. இந்த மரத்துல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்தாங்க. என்னது இடது கையால கொடுக்கறது? வலது கையால கொடுங்க. வலது கையில குடுக்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க. ஆனா இது விட்டா வேட்டி வந்துரும். வேட்டி தானே, அந்த பரவாயில்ல. ஐயோ, என்னதான் நீங்க சொந்தக்கார டீச்சர் மேடம் இருந்தாலும் வேட்டி இல்லாம பாடம் கத்துக்கிறதா? நான் அதுக்கு சொல்லல மாமா. என்ன முத்துது? இனிமே நீங்க என்கிட்ட பாடம் கத்துக்க வரும்போது பேண்ட் ஷர்ட் தான் போட்டுக்கிட்டு வரணும். எங்க அக்கா மக பேண்ட் சொக்கா கொடுத்தாரு.